ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இஸ்வோ சேனல். என் பேர் ஹரி. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரிவ்யூஸ் அண்டு ஃபேஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பர் லைவ் டிவி அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே லைவில் பார்த்துக்கலாம். ஓல்டு நியூஸும் பார்த்துக்கலாம். அதே சமயம் நியூஸ் ரீடிங்கும் பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பரை. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஆப்போட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி தமிழ் லைவ் டிவி ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். தமிழ் லைவ் டிவி ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் இருக்க இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா லோக்கல் சேனல்ஸும் இதில் இருக்குது. லைவாக பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் இன்டர்ஃபேஸ் எல்லாமே தமிழ் சேனல்ஸ் தான். நம்ம டிவியில் பார்க்குற எல்லாமே தமிழ் சேனல்ஸும் இருக்குது. இந்த 3 டாட் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேட்டகரி இருக்குது. நியூஸ், என்டர்டெயின்மெண்ட், லோக்கல், மியூசிக், ரேடியோ, ஸ்போர்ட்ஸு எது வேணால் பார்த்துக்கலாம். பேப்பர் நியூஸ்னு லாஸ்ட்டாக இருக்குது. பேப்பர் நியூஸும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேமஸானது. பாலிமர் நியூஸு, புதிய தலைமுறை, நியூஸ் 7, உதாரணத்துக்கு பாலிமர் நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா இப்போ லைவாக டிவியில் என்ன ஓடிட்டுருக்கோ அந்த நியூஸ் ஓடிட்டுருக்கோம். நம்ம இதில் மூலம் கிரிக்கெட் கூட லைவ் பார்த்துக்கலாம். வேறு எது வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி லோக்கல் டிவி அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் டிவிஸ் எல்லாம் காட்டும். பார்த்திங்கன்னா எல்லா டிவிஸுமே இருக்குது. எது வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் நியூஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டுடே நியூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேப்பரில் வந்ததை முக்கியமானதெல்லாம். அப்புறம் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இஸ்லாமிக் டிவி, ஹிந்து டிவி, கிறிஸ்டியன் டிவி, இப்படி தனித்தனியான டிவிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா மியூசிக் சேனல்ஸ் எல்லாம் வரும். உதாரணத்துக்கு நான் இசை அருவி கொடுக்குறேன். இது மூலமாக டிவி மொபைல்லே பார்த்துக்கலாம் மியூசிக்கு. நான் வந்து புதிய தலைமுறை அந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்க லைவாக என்ன நியூஸ் ஓடிட்டுருக்குன்னா சென்னை ஐஐடி வளாகத்தில் 191 பேருக்கு கொரோனா தொற்று அப்படிங்கிற நியூஸ் ஓடிட்டுருக்கு. இதே நான் என்னோடய டிவியில் போட்டு காட்டுறேன். இதே லைவ் தான் ஓடிட்டுருக்கும். இது லைவ் தான். எல்லா சேனல்ஸுமே லைவ்லேயும் பார்த்துக்கலாம். ஓல்டு நியூஸும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே நியூஸ் தான் என்னோடய டிவிலேயே ஓடிட்டுருக்கு. சென்னை ஐஐடி வளாகத்தில் 191 பேருக்கு கொரோனா வந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலும் உங்களுக்கு ப்ரூஃப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவிக்குமே லைவாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணி பேப்பர் நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் இருக்குது. அதில் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சினிமா, செய்தி, தமிழ் நியூஸு, இங்கிலீஷ் நியூஸுன்னு தனித்தனியாக இருக்கும். தமிழ் செய்திகள் அப்படிங்கிறது கொடுத்து கீழே போனீங்கன்னா எல்லா நியூஸுமே இருக்கும். தினகரன், தினத்தந்தி, தினமணி, தினமலர் எல்லாமே இருக்கும். நீங்கள் எது வேணால் பார்த்துக்கலாம். டெய்லி நியூஸ் இதுலேயே பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.